ஜெப்ரி எப்ஸ்டீன் இவன் வந்து பாத்தீங்கன்னா 1953ல இருந்து 2019 வரை வாழ்ந்த ஒரு மனிதனின் கதை. ஒரு மனிதன் இப்படியெல்லாம் இருப்பானா அப்படின்னா அந்த மாதிரி, அதாவது இந்த மாமா வேலை செய்யறவங்கலயே வந்து ஒரு வித்தியாசமானவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு மாமா வேலை செய்யறவன். ஸோ அவனை பத்தின கதை தான் இது. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 20 1953ல வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்க புரூக்ளின்ல வந்து பிறந்திருக்காரு. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் வந்து மார்க் ட்வைன் அப்படின்ற ஒரு உயர்நிலை பள்ளியில வந்து படிக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ வந்து முடிக்கல. ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்க்கறாரு. அந்த ஸ்கூல்ல வந்து என்னன்னா டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்லி போய் சொல்லி வந்து வேலை பார்க்கறாரு. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அவருடைய நடவடிக்கைகள் வந்து எதுவுமே சரியில்லை, சரியா சொல்லி தராம டிமிக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் படிக்கிற அந்த டிகிரியும் இல்லை. ஸோ போய் சொல்றான்ட்டு அவரை வந்து அந்த வேலையில இருந்து அவரை வந்து நிர்வாகம் வந்து நீக்குது. 1975ல வந்து பாத்தீங்கன்னா பியர் டென்ஸ்ல வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து துவங்குறாரு. ஒரு இடத்துல ஒரு பங்குதாரரோட அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்றாரு. அங்க இருந்து தொழில கத்துக்கிறாரு. 1980ல வந்து நிதி தொழில ஆரம்பிக்கிறாரு. ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோன்னு சொல்லி ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அசிஸ்டண்டா இருந்தப்பயே வந்து நிறைய விஐபி வந்து அவருக்கு வந்து வாடிக்கையாளர் ஆகிறாங்க. இந்த விஐபி இருந்து மத்தவங்களுக்கு இவருக்கு எப்படி வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இந்த விஐபி இருந்து எப்படி மணியை அடிக்கலான்ற விஷயம் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவர் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல பல பேருக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்றவங்களுக்கே பல பேருக்கு இவர் செய்யற விஷயம் வந்து தெரியல, பிடிபடல. சில விஷயம் வந்து இவரே வந்து கண்ட்ரோல்ல இருந்து பண்றாரு. ஸ்டீபன்ன்றவரோட டவர்ஸ் பைனான்சியல்ன்ற ஒரு நிறுவனத்துல வந்து ஆலோசகரா வந்து பொறுப்பேற்கிறாரு. இந்த ஆலோசகர் எப்படின்னா பெரிய பெரிய வந்து ஒரு பெரிய அளவு முதலீடு மோசடி ஒண்ணு பண்ணாங்க. இதுல இருந்து பல விஷயங்கள் வந்து சுருட்டினாரு. அதாவது ஸ்டீபனும் இவரும் சேர்ந்து வந்து இவர் ஆலோசகரா இருந்து ஒவ்வொரு ஆளா வந்து குறி வச்சு வந்து ஒவ்வொரு விஐபியா வந்து மடக்க ஆரம்பிச்சாங்க. வந்து பெரிய அளவு வந்து முதலீட வந்து வாங்கி ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. பணக்கார வாடிக்கையாளரோட சொத்துக்களை வந்து நிர்வகிக்க ஆரம்பிச்சாரு. சோ இவர் வந்து பல தொழில் செஞ்சாரு. அதுல வந்து இந்த தொழில தான் இவருக்கு வந்து பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் அமைஞ்சிச்சு. இவர் என்னன்னா இவர் செய்யற தொழில் எல்லாத்துலயும் வந்து இல்ல பெரிய மனிதனோட கான்டாக்ட், நெட்வொர்க் கான்டாக்ட வந்து கரெக்டா வந்து பலப்படுத்திட்டார். வாழ்க்கையில வந்து முக்கியமான பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்க வந்து கிஸ்லைன் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மிரரோட ஓனருடைய பொண்ணு. அந்த மேக்ஸ்வெல் என்ன, அந்த பொண்ணு எப்படின்னா ஒழுங்கான குடும்பத்தை சேர்ந்தவ தான். அந்த ஒரு பெரிய அதிபருடைய அவருக்கு வந்து பல மகள் இருக்காங்க. இதுல வந்து கடைக்குட்டி போல. சோ இந்த பெண் வந்து எப்படின்னா அவங்ககிட்ட வந்து சேர்றாங்க. சோ சில விஷயங்கள் வந்து நம்ம எப்படி அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இந்த கனெக்ஷன் எப்படின்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டு ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணுங்களெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து சேர்க்கிறது, அடிமைப்படுத்துறது, மிரட்டுறது, இந்த தோணியில வந்து இவங்க வந்து ஒரு கனெக்ஷன், இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீன். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த ஒரு மாடலிங் நிறுவனத்தை நடத்துறவர். அவருடைய நிறுவனத்துல இருந்த மாடல் இருந்த பெண்களை எல்லாம் வந்து இவருடைய பாலியல் இச்சைக்கு அனுப்புறது, மிரட்டுறது, இவர் வந்து பாலியல் செய்யறது. சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பிற்காலத்துல மாற்றுறாங்க இவங்க. இது ஒரு கேட்டகரி. வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிக்கு வந்து என்னன்னா பெண்களை அனுப்புறது, சிறுவர்கள், அதாவது சிறுவர்கள் சிறுமிகள், அதாவது எப்படின்னா அந்த சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, 13 வயசுல இருந்து 15 வயசு இருக்க அந்த சின்ன பையங்களை பெரிய ட்ரெஸ் போட்டு வந்து என்னன்னா இவர் ஒரு இடத்துக்கு அனுப்புறது. இவர் என்னன்னா இவருக்கு வந்து 2 இடம் இருக்கு. ஒன்னு நியூயார்க்ல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லக்ஸரி மேன்சன் வாங்க, ஒரு பெரிய எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு மேன்சன், ஒரு நிறைய அறைகள் உள்ள இடம். அது பாத்தீங்கன்னா பயங்கர சொகுசா இருக்கும். அப்புறமேல் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐலாண்டு வந்து வாங்கியிருந்தாரு.
சோ அவர் சேர்த்த பணத்திலையும் பல பேரை வந்து இந்த இல்லீகல்ல வந்த மணியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு வாங்கியிருந்தாரு. சோ அது பக்கத்துல இருக்க ஒரு தீவும் வாங்கியிருந்தாரு. அந்த ரெண்டு தீவுல நடக்கிற விஷயங்கள் தான் இவருடைய வாழ்க்கையுடைய மெயின். இது ஒரு தீவுல வந்து தங்குறது இது இருக்கும், இன்னொரு தீவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கும். வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுல வந்து வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்கு அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபி, அதாவது கிளின்டன், ட்ரம்ப், பில் கேட்ஸ், யூகே பிரின்ஸ், சோ இப்படி எல்லாம் வந்து அவரை பத்தி பலதரப்பட்ட பின்னாடி வந்து என்னன்னா சில ஃபைல்ஸ்கள் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பெயர்கள் இருந்துச்சு, நிறைய நடிகைகளுடைய பெயர்கள் இருந்துச்சு, பல சின்ன பெண்கள். சோ இந்த தொழிலுக்கு எப்படி வந்து கட்டாயப்படுத்தி உள்ள வர ஆரம்பிச்சாங்க, பணத்தை கொடுத்து எப்படி ஏமாத்தி சில பேரை மிரட்டி வச்சு எப்படி பண்ணாங்க அப்படின்றதான் வந்து இவருடைய கதை வந்து சொல்லுச்சு. 2005 வந்து பாத்தீங்கன்னா பாம் பீச் காவல்துறை வந்து இவர்கிட்ட வந்து விசாரிச்சிச்சு. சிறுவர்களை வந்து கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு கொள்றதா வந்து இவர் மேல வந்து குற்றச்சாட்டு இருந்துச்சு, விசாரணை பண்ணாங்க. 2008 வந்து மைனர், அதாவது சிறுவர்களுடைய இந்த பிரச்சனை விசாரணையில ஒரு கட்டத்துல வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகுறாரு. 13 மாதங்கள் வந்து சிறையில இருந்தாரு. ஜூலை 2019 வந்து சீரார்களை கடத்தியதாக, சிறுவர் சிறுமிகளை கடத்தியதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டது, அரெஸ்ட் ஆகுறாரு. 2002 இருந்து 2005 வரை பாத்தீங்கன்னா டஜன் கணக்கான சிறுமிகள்ல வந்து இதே மாதிரி துஷ்பிரயோகம் செய்ததா வந்து இவர் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு, அரெஸ்ட் ஆகுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து யாருக்குமே இல்லாத வந்து சில விதிவிலக்குகள்லாம் வந்து ஜெயில இருந்துச்சு. அதாவது என்னன்னா வெளியில போய் வேலை பார்த்துட்டு வரலாம், 7 நாள்ல வந்து 6 நாள் வெளியில போய் வேலை பார்த்துட்டு வரலாம், ஒரு நாள் மட்டும் உள்ள இருக்குது, இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு திரும்பி வர மாதிரி புதுசா வந்து ஒரு விதிமுறையை உருவாக்கினாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு வந்து இவர் திடீர்னு வாயை திறந்தா என்ன ஆகுறதுன்னு ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு மனிதனுக்கு டைம் நல்லா இருக்கிறவரை தான் எல்லாமே இருக்கும். சோ அந்த டைம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஆப்போசிட்டா மாறணுவாங்கல்ல. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நீதிபதி வர்றாங்க. சோ கோர்ட் கேஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா இதுல வந்து என்னன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எதிரா சொன்ன பல பெண்மணிகள் மேல ஆப்போசிட்லயே கேஸ், அவர் விபச்சாரி அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க. சில கொலைகள்லாம் நடந்துச்சு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து என்னன்னா மக்கள் வந்து சில போராட்டங்கள் மூலமா வந்து என்னன்னா கேஸ வந்து ஸ்ட்ராங் பண்ண வச்சாங்க. இவரால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வந்து என்னன்னா பத்திரிகையில வர்ற நியூஸை வந்து கட்டுப்படுத்த முடியாது இல்ல. பணம் இவர்கிட்ட இருந்தாலும் வந்து இவர் பத்திரிகை சுதந்திரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனால இவர் வந்து கேஸ் வந்து செம ஸ்ட்ராங் ஆச்சு. இப்படிப்பட்ட சமயத்துல வந்து இவரால் வெளியில எங்கேயும் போக முடியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருக்குன்னு ஒரு அந்த ஜெயில இவருக்கு முன்னாடி சொகுசு எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ராங் ஆனவன வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாங்க. இவர் கூட வந்து ரூம்மேட் இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரூம்மேட் வந்து கொல்ல வந்தாரு அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. போலீஸ் அதை நம்பல, இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற போறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுல வந்து பல முரண்பாடுகள் இருந்துச்சு. மக்களே வந்து அவன் செத்து போனா ரைட்டு தான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து 10/2019 வந்து பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஜெயில அறிக்கை சொல்லிச்சு. சோ அவருடைய தம்பி என்ன சொல்றாருன்னா அவன் வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாட்டான், அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து மனசு ஒண்ணு கோலையா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து யாரும் நம்பல. சோ அது கொலையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் பத்திரிகையில வந்து பின்னாடி வந்து அதை பத்தி எழுதினாங்க. யாரும் அதை பெருசா கண்டுக்கல. ஏன்னா குற்றவாளி வந்து சாகிறதுல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மன திருப்தி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. இவருடைய பல விவகாரங்கள் வந்து லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவு அப்படின்ற ஒரு தீவுல தான் இருக்கு. இதுலதான் வந்து உயர் விஐபிக்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா வந்து என்னன்னா விஐபிக்கெல்லாம் 2 வகை இருக்கு, கம்மி பட்ஜெட், ஹை லெவல் பட்ஜெட். ஹை லெவல் பட்ஜெட் இருக்கவங்க எல்லாம் இந்த தீவுல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, பல விஷயங்கள் நடக்கும். அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து அதாவது என்ன சொல்ல மாடலிங் பண்ண வர, சோ இப்படி ஒரு கேட்டகரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து இவர் நியூயார்க்ல இருக்க மேன்சன், இங்க வந்து என்னன்னா ஒரு கம்மி பட்ஜெட்ல இருக்கிறவங்க வந்து என்னன்னா இங்க வந்து எல்லா என்ஜாய்மெண்ட் நடக்கும். ஆனா இவர் பண்ண விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து கேமரா வச்சிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு ரூம்லயும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதன் மூலமா வந்து பெரிய பெரிய வாடிக்கையாளர் வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது. அதாவது இள வயது பெண்களும் சரி, அதுக்கு மேல உள்ள வயது பெண்கள் எல்லாம் வந்து என்னன்னா மிரட்டுறது, பேமெண்ட்டை கொடுத்துடுறது, ஸோ அடுத்த வர வைக்கிறது, மிரட்டுறது. ஸோ இப்படி அவர் வந்து என்னன்னா தனக்கான தேவைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எதுவுமே வந்து என்னன்னா காலை வந்து எல்லாத்துக்குமே வந்து தலையாட்டது இல்லையா, திருப்பி அடிக்கும்ல. ஸோ
அந்த அடிச்சதுலதான் அவர் வந்து என்னன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாச்சு. இந்த தீவுல வந்து ஒரு 70 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த 70 பேர்கிட்டையும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் அக்ரிமெண்ட் போட்டு வந்து வாங்கினாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கினாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசலா நியூஸ் வெளியில போகும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது பத்திரிகைக்கு காதுக்கும் வரும். இது வந்து தவிர்க்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் மணி கொடுத்தாலும் வந்து என்னன்னா இங்க பிக் பாஸ் வந்து எப்படி வின் ஆகுதுன்னா அதுதான் வின். அதாவது அரசல் புரசலா அப்படியே 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 அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு சொல்லி விடுவாங்க. சோ வந்து பொய்யா இருக்கிற பட்சத்துல அது ஆஃப் ஆயிரும். ஆனா உண்மையா இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு பரவும். சோ இந்த பிக் பாஸோட வெற்றியும் அதுதான். இங்க இவர் வந்து என்னன்னா எவ்வளவுதான் அக்ரிமெண்ட் போட்டாலும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தப்பான விஷயங்கள் நடக்கிறப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு புகை மாதிரி வெளியில போகும். சோ அப்படி வந்து என்னன்னா நீங்க வந்து ஏர்போர்ட்ல இது போறப்ப இந்த நாட்டுக்கு வந்து அதிக அளவு வந்து பெண்கள் போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து வருது. சோ நீங்க ஒரு தீவுக்கு போறாங்கன்னா பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு போற மாதிரி வரும். சோ அப்படின்றப்ப வந்து அங்க இருக்க அதிகாரிகள் வந்து வெளியில லீக் அவுட் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தைய ஒரு 13 வயசு குழந்தைய வந்து எவ்வளவுதான் நீங்க மூல செலவு செஞ்சாலும் வந்து அவங்க வந்து என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு அந்த ஒரு அவருடைய குற்றத்தின் வெளிப்பாடு. பேரண்ட்ஸ்ட சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல வந்து என்னன்னா அவருடைய பேர் வந்து வருது. இவர் உடனே ஆப்போசிட்ல வந்து அந்த சின்ன பொண்ணு மேல வந்து உபச்சாரின் வந்து ஆளை வச்சு செட் பண்ணி வந்து போடுறது. அது சில எதிர்த்தாக்குதல விளைவிக்குது. பத்திரிகையில நியூஸா வருது. அப்புறமேல் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா பத்திரிகை வருது. சோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து அப்படியே முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும். சோ இப்படி ஒரு கேட்டகரியில தான் போச்சு. இதுக்கிடையில வந்து என்னன்னா அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெண் வந்து வர்றா. அந்த பெண்ணோட பேர் வந்து கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி. 1990 வந்து இவங்க வந்து சந்திக்கிறாங்க. இவங்க வந்து என்னன்னா எப்ஸ்டீனோட வந்து ஒரு கூட்டாளியா மாறுறாங்க. இவங்களை பத்தி வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே வேர்ல்டு வைடுல வந்து பத்திரிகை போட்டோ அவங்களை பத்தி ஆர்டிகல் வந்திருக்கு. இவங்க வந்து எப்ஸ்டீனோட வந்து என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் இவங்க வந்து பக்கத்துல 2 துணை போனவங்க. சீரார வந்து பாலியல் கடத்தலுக்காக ஜூலை 2, 2020 வந்து பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டுக்காக இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. மேல வந்து நவம்பர் 29, 2021 வந்து விசாரணை தொடங்குது. சொல்லி இவருடைய பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா MC2 சொல்லி ஒரு மாடலிங் ஏஜென்சியை வந்து தொடங்குறாரு. பிரான்ஸை சேர்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் லேடிஸ வந்து என்னன்னா இவர் வந்து அவருடைய ஆசைக்காக மயக்கிறது. எப்ஸ்டீனோட ஒரு நீண்டகால நண்பர், ஒரு கூட்டாளி. அதாவது பெரிய பெரிய விஐபிக்கு வந்து பெண்களை சப்ளை பண்றது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் வந்து போல்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. அது அவருடைய பணத்தால வந்து தடுத்தாரு. இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய அளவு பிரச்சனையான அப்புறமேலாம் இவருடைய விஷயம் வந்து வெளியில வருது. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு பல பெண்களை வந்து ஏமாற்றியவன். மணியை கொடுத்து மூல செலவு செய்யறது, பிளஸ் வந்து பெண் கடத்தல், பெண் சித்திரவதை, இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் இவன் மேல இருக்கு. எப்ஸ்டீன் வந்து கைது செய்யப்படுறப்ப வந்து எப்ஸ்டீனுடைய பிரச்சனை எல்லாமே இவனுடைய ஒரு கூட்டாளியா இருந்தாலும் இவனும் வந்து அகப்படுறான். பின்னாடி ஒரு காலத்துல வந்து ஜெயில போய் மாட்டுறான். இவன் மேல வந்து 2019 வந்து பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து இருக்கு. 2020 வந்து பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டு வந்து இவன் மேல அமெரிக்கால இருக்கு. CIA வந்து என்னன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லி ஒரு ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ஸ்ல வந்து என்னன்னா இவனுடைய அந்தரங்கள் விஷயம், யார் யார் விஐபி வர்றவங்க போறாங்க எல்லாமே அதை வந்து அவன் கேமராவா வச்சிருந்தான். சோ அதை எல்லாத்தையும் வந்து மீட்னாங்க. அதனுடைய ஃபைல்ஸ் வெளியில வந்துச்சுன்னா பல பேருடைய வாழ்க்கை வந்து நாசமாகும். சோ அது வந்து என்னன்னா இன்னும் ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய விஐபிகளுக்கு.